வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க நிம்மதியுடன். இப்போ ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாமா? காலையில் எழும் எண்ணங்களே அந்த நாளை தீர்மானிக்குது. அதாவது நான் குறைச்சது ஒரு 10 பேர்கிட்ட கேட்டேன், காலையில் எந்திரிச்சோன்னே என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு. அதில் 90% பேர் சொன்னது என்ன தெரியுமா? என்னங்க, காலையில் எந்திரிச்ச உடனே நேற்று நடந்த நிகழ்ச்சியை தான் நினச்சேன். என்ன நம்ம வளர்த்த பையன் இப்படி பேசிட்டானே அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்க. ஒருத்தர் நம்பினவங்கள இப்படி ஏமாற்றிட்டு போயிட்டானே, பணத்தை கொடுத்துருந்தேன் அவன் இப்படி ஏமாற்றிட்டான் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. அடுத்து இன்னொருத்தவங்க நேற்று நடந்த ஒரு பிரச்சனைங்க வீட்டில், ஏன்னா அதையே நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள், எனக்கு ஒன்றுமே ஓடலை அப்படின்னாங்க. அதாவது நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே என்ன நினைக்கிறோன்னா, முதல் நாள் நடந்த சோகத்தையே நினைக்கிறோம். இதில் 10% பேர் தான் முதல் நாள் நடந்த ஒரு சந்தோஷ நிகழ்ச்சியை நினைக்கிறாங்க. இந்த 90 பேரில் நீங்கள் ஒருத்தராக இருந்தால் உங்களுக்காக தான் இந்த வீடியோ. அதாவது நேற்று நடந்த சம்பவத்தை நேற்றோடு அப்படியே விட்டுருங்க, இன்றைக்கி அதை நினச்சி பார்க்காதீங்க. சோகத்தை நினைக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, மனசு அப்படியே கனத்து போகுது. மனசு கனத்து போக போக உடம்பும் ரொம்ப கனமாக ஃபீல் பண்ணுவீங்க. எந்திரிச்சு நடக்கிறதே பெரும்பாடாக இருக்கும். இதை நீங்கள் அனுபவத்தில் உணர்ந்துருப்பீங்க. இதுக்கு என்ன செய்யலாம்? காலையில் எந்திரிச்ச உடனே எதுவும் நினைக்காம காலை கடன் முடித்த உடனே நேராக போய் விளக்கேற்றிருங்க. வீட்டில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்தாலே எந்த ஒரு நினப்பும் வராது. அதனால் முதல்ல விளக்கேற்றிருங்க. விளக்கேற்றிட்டு அடுத்து உங்களுக்கு பிடிச்ச இசை, அதாவது இசை தான் எல்லா எண்ணங்களுக்கு ஒரு பெரிய மருந்து அது. அதனால் உங்களுக்கு பிடிச்ச இசையை போடுங்க. முடிஞ்சால் கூடயே சேர்ந்து பாடுங்க. ஏன்னா அந்த மாதிரி இருக்கையில் உங்கள் மனசு அப்படியே ரொம்ப லேசாகும். மனசு லேசாக ஆக நல்ல உற்சாகமாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த நாளே உங்களுக்கு நல்ல உற்சாகமாக கழியும். அதனால் நாளையிலேருந்து காலையில் எழக்கூடிய சோக எண்ணங்களுக்கு குட் பை. ஓகே, ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள்.